தொகுப்பாளரா இருந்து ஒருத்தர் வந்துட்டு இங்க ஹீரோவா மாறி இருக்காரு. அவர் யாருன்னு தானே கேக்குறீங்க? மாக்கப்பா. இவர் வந்துட்டு தன்னோட கிறிஸ்மஸ் ட்ரீயை மடிச்சு வைக்கவே மாட்டேன், எப்பவுமே மார்ச் மாசம் வச்சிருப்பேன், எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீனா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாட்டி பண்ணிட்டு இருப்பாராம். அதே மாதிரி ரொம்பவே ஜாலியான கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சென்னை இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு என்னால் கிறிஸ்மஸ் வந்துட்டு அவ்வளவா கொண்டாட முடியலன்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தின தொகுப்பா வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் என்ன ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது? கிறிஸ்மஸ்ன்னு வந்தால் எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா, அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அதை உட்காந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் செலவு பண்ணுவோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் வரைக்கும் நான் வைப்பேன். எனக்கு அது ஒன்ஸ் வச்சிட்டாங்கன்னா என்கிட்ட டெய்லி சண்டை அது, ஏன்னா அது உடனே டிஸ்மேண்டில் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு பேக் பண்ணி வைக்கணும்னு வாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் நான் ஒரு 2-3 மாதத்துக்கு வைக்க சொல்லுவேன். ஸோ கிறிஸ்மஸ்னால எனக்கு அது 2 தான் ஞாபகம் வரும். ஸோ வருஷம் நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க கிறிஸ்மஸை? கிறிஸ்மஸ் ரொம்ப பெருசாக கொண்டாட மாட்டேன். என்ன இந்த கேக்கெல்லாம் வரும் ஃப்ரீயாக, கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் வீட்டில் பண்ணுவோம். அப்புறம் மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிறது தான், வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறது, என்ஜாய் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள் தான். கோயம்புத்தூரில் இருந்த வரைக்கும் நாங்கள் அந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ்லாம் போவோம். சென்னையில் வந்து அந்த கிளைமேட் காரணனால வெளில போகிறதில்ல, கோயம்புத்தூர்லாம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறனால நைட்டில் வந்து வண்டி எடுத்துகிட்டு ஒரு கேங்காக வந்து இந்த சர்ச் ஆளுங்கெலாம் வருவாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இந்த கிறிஸ்மஸ் கேரல் நம்மளுக்கு பாட தெரியாது, பட் இருந்தாலும் வந்து ஒரு வீட்டுள்ள போயிட்டு பாடிட்டு காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் திருடி சாப்பிட்டுட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது இந்த வருஷம் எப்படி கொண்டாட போகிறீங்க கிறிஸ்மஸை? அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸோட யாராவது சேர்ந்து கொண்டாடுற ஐடியாலாம் இருக்கா? தெரியல, என்ன ஒரு ஐடியாவும் இல்லை. என்னென்னா இப்போ சென்னை இருக்கிற நிலமையில் ஒரு செலிப்ரேஷனும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து உட்காந்து ப்ரேயர் பண்ணாலே பெரிய விஷயம் நினைக்கிறேன். எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும், எல்லாம் திரும்பி மறுபடியும் பேக் டு ஃபார்ம் வரணும் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் வந்து நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு சின்ன செலிப்ரேஷன் இருக்கும்.